கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் வழி நடத்துவாராக. இந்த நாளிலும் சிறப்பான ஒரு நபரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த பூமியில் மனுஷங்களோட வாழ்ந்த நிம்மதியை தேடி கண்டுபிடிக்க முடியாத ஒரு மனுஷன். அந்த மனுஷன் நிம்மதியை தேடி எங்கே போகிறாரு அப்படிங்கிறது தான், அவருடைய முடிவு என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல போகிறேன். அதாவது சந்நியாசம் போகிறது அப்படிங்கிற மாதிரி அது ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துவாங்க இந்த மாதிரி ஆளுகளுக்கு. அவர் சந்நியாசம் போயிட்டார் அப்படின்னு. இப்போ இவர் வந்துட்டு குடும்பத்தோடு வாழ்ந்து பார்த்தாரு, சொந்த பந்தங்களோடு வாழ்ந்து பார்த்தாரு. ஆனாலும் அவருக்கு ஒரு மன நிறைவான ஒரு சந்தோஷம் சமாதானம் கிடைக்கல. அப்போது அவருக்கு கிடைக்காத அந்த சமாதானத்தை தேடி எங்கே போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, மலைப்பகுதிக்கு போகிறார். நான் தனிமையாக போய் உட்காந்து நான் வந்துட்டு என்னுடைய மனசை ஒருநிலைப்படுத்தி நான் தியானம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக போகிறாரு. அங்கே போயிட்டு இவருடைய அந்த காரியங்கள் எல்லாம் செஞ்சிட்டு இருக்கும்போது அந்த மலையில் இருக்கக்கூடிய விலங்குகள் அப்படியே ஒன்றா இவர் கூட வந்து பழக ஆரம்பிச்சிச்சு. எல்லா விலங்குகளுமே வந்து இவர் கூட இவர் சாப்பிட்ற பொருளை கொடுத்து பழக்கி நல்லா பழக ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப நாள் கழித்து இவருக்கு வழக்கம் போல் எல்லாமே இவருக்கு கூடவே வந்து காவலுக்கு இருக்கிற மாதிரி ஒரு கம்பெனி கொடுக்குற மாதிரி எல்லா விலங்குகளும் வருது. இவர் சந்தோஷமாக இருக்கிறார். இப்போ மனுஷங்க கூட இருந்தப்போ அவருக்கு கிடைக்காத ஒரு நிறைவான ஒரு சந்தோஷம் அங்கே கிடச்சிருக்கு. அப்போது இவர் இதை அனுபவிச்சுட்டு இருக்கும்போது இந்த விலங்குகளோட ஒரு கரடியும் வந்து ஐக்கியமாயிருக்கு. இப்போ இந்த கரடி இவர் கூட ரொம்பவே நெருக்கமாக பழக ஆரம்பிச்சிருக்கு. இவர் எங்கே போனாலும் கூடவே போகிறது, அவர் கூடவே உட்காந்துக்கிறது, இவர் தூங்கும்போது அவருக்கு பக்கத்துலேயே உட்காந்து காவல் காத்துக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்கள் அந்த கரடி ரொம்ப ஆர்வத்தோடு இருந்திருக்கு. இது வந்து இப்படி இவர் முனிவர் வந்து ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு ஈ வந்து அவர் மேலே அங்கே கன்னத்தில் உட்காந்து அங்கே இங்கே உட்காந்து அவர் தூங்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்திருக்கு. இப்போது இந்த கரடி அந்த ஈயை வந்து என்ன இவரை தொந்தரவு பண்ண விடாமல் அதை அப்படியே விரட்டி அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. ரொம்ப நேரமாக இந்த கரடி போராடி பார்த்துருக்குது. அப்போ இதுக்கு கோபம் வந்தோடனே இந்த கரடி என்ன பண்ணுச்சுன்னா, அது தூக்க முடிகிற அளவுக்கு ஒரு கல்லை தூக்கி போட்டுருச்சு. ஈயை நீதி மட்டும் ஆகாது கொண்டுடலான்ட்டு போட்டுருச்சு. இந்த கல் அந்த கரடி போடும்போது அந்த ஈ வந்து இருந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த படுத்திருந்த அந்த பெரிய மனுஷனோட முகத்தில் உட்காந்துருந்துருக்கு. அப்போ இந்த கரடி கல் எங்கே போட்டிருக்கோம்? இந்த கரடிக்கு அவர் மேலே இருந்த பாசத்தில் அந்த ஈயை கொல்லணுங்கிற ஒரு வெறி. ஆனால் அது செஞ்ச செயல் வந்து விபரீதமாகும்னு அதுக்கு தெரியாது. ஆனால் விபரீதம் ஆயிடுச்சு. அவர் தலையில் கல்லை போட்டுருச்சு. அவருடைய அந்த நிறைவான சந்தோஷம் சமாதானம் எல்லாம் அங்கே நிறைவாயிருச்சா? இது தான் வசனம் வந்து என்ன சொல்லுதுன்னா, எல்லாமே வந்து எது நம்ம தேடக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தீங்கும் சரி அல்லது சந்தோஷமும் சரி எதுவுமே வந்து மண்ணிலிருந்து முளைச்சி வர்றது இல்லையா. வசனம் அப்படித்தாங்க சொல்லுது. யோபு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் படிக்கிறேன் கேளுங்க. தீங்கு புழுதியிலிருந்து உண்டாகிறதும் இல்லை, வருத்தம் மண்ணிலிருந்து முளைக்கிறதும் இல்லை. எல்லாமே நம்ம எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோமோ அப்படித்தாங்க நமக்கு வந்து அது நம்மளை வழிநடத்தி கொண்டு போகுது அந்த காரியங்கள். நம்ம வந்து கஷ்டத்தை கஷ்டமாகவே நினச்சிட்டு இருந்தோம்னா மேலும் அதிகமான கஷ்டமாக தான் இருக்கும். கஷ்டத்தை பொருட்படுத்தாமல் போய் பாருங்கள். இதை விட ஆண்டவரோட நெருக்கமாக இருந்து நம்ம கஷ்டத்தை வந்து ஆண்டவரோடு ஒன்றா சேர்ந்து வாழும்போது கஷ்டங்கிறதே நமக்கு தெரியாது. இன்னும் சில விஷயங்கள் பார்க்க போனோம் அப்படின்னா, திரும்பி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளை விட மோசமான கஷ்டத்தில் இருக்கக்கூடிய ஆளுகள் இருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது நம்ம கஷ்டம் நமக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நமக்கு அது தோணும். இப்படித்தான் நிறைய பேர் திரும்பி பார்க்காம நம்முடைய கஷ்டமே நமக்கு பெருசு அப்படிங்கிற மாதிரி நினச்சி அவங்கள தனக்குத்தானே வருத்திக்கிட்டு ரொம்ப புலம்பிக்கிட்டு இப்படி நிம்மதியை தேடி போய் தேவையில்லாமல் சிக்கலில் மாட்டிக்கிட்டு இப்போ அந்த மனுஷன் வந்து மனுஷங்களோட இருந்தப்பவே அவர் வாட்டுக்கு மனுஷங்களோடனா ஐக்கியப்பட்டு வாழ்ந்துட்டு இருந்திருந்தாருன்னா, வர்றது வரட்டும் போகிறத போட்டு இருந்தால் அவர் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சாதிச்சிருந்துருக்கலாம்.
அதை விட்டு மனுஷங்களை விட்டு விலகி போய் விலங்குகளோடனா ஐக்கியப்பட்டு நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்லி அவர் தற்பெருமையில் இருந்த நேரத்தில் அவருடைய முடிவு எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட முடிவு நமக்கு வரக்கூடாது. நம்ம எங்கே போனாலும் ஆண்டவரை சார்ந்தே போகணும். ஆண்டவர் நம்ம கூட வராத வழி நமக்கு ஆபத்தான வழியாக தான் இருக்கும். அதை நல்லா ஞாபகப்படுத்திங்க, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நிச்சயமாக கடவுள் எங்கே போனாலும் நம்மளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். அவர் பார்வைக்கு நம்ம எப்பவும் தப்பிக்க முடியாது. ஒவ்வொரு வினாடியும் நம்மளை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கார். இதையும் நல்லா உங்கள் மனசில் ஞாபகமாக வச்சு ஒவ்வொரு நாளும் கடந்து போங்க. நிச்சயமாக கடவுள் நம்மளை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் என் தேவன் எங்களோடு கூட இருந்து பாதுகாத்து வழி நடத்துங்க. எங்களுக்கு வரக்கூடிய ஆபத்து மோசங்கள் எல்லாவற்றிற்கும் இருந்து ஆண்டவரே நாங்கள் தப்பித்துக்கொள்ள எங்களுக்கு நல்ல உணர்வையும் ஆண்டவரே எங்களுக்கு நல்ல ஏவுதலையும் என் தேவன் தந்து நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தும்படி எங்களை ஆண்டவரே நீர் அனுதினமும் பாதுகாத்து கொள்ளுங்கள். நம்முடைய பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான செயல்களில் நாங்கள் ஈடுபடாதபடிக்கு தேவ ஆவியானவர் தாமே எங்களை எச்சரித்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் எங்களுக்கு நாள்தோறும் ஆண்டவரே எங்களுக்கு நினைப்பூட்டி வழி நடத்தும்படி நம்முடைய பாதத்திலே எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமாய் சமர்ப்பிக்கிறோம். காத்துக்கொள்ளும்படி நடத்தும். மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆமென். ஸ்தோத்திரம். நாளைக்கு மீண்டும் இப்படிப்பட்ட ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். ஆமென்.